விஜயோட சித்தப்பா வந்து சொல்லுவாங்க, வாடகை ஏன் பொல்லாத வாடகைன்னும் போது விஜய் வந்து ஏஞ்சி வந்து அவங்க சித்தப்பா கிட்ட கேட்பாரு, சித்தப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவங்க வசதி வாய்ப்பு இல்லைன்னா கூட அவங்க சுயமரியாதையோட வாழணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க பண்ண பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து வாடகை கொடுத்துட்டு போறாங்க. அவங்கள வந்து நீங்க நெக்கில நெய்யாண்டியா பண்ணின்னு இருக்கிறீங்கன்னும் போது, இப்ப அந்த வாடகை வச்சு என்ன பண்ண முடியும்னும் போது, சித்தப்பா நீங்க சம்பாரிச்சாதான் அதோட வலி வேதனை உங்களுக்கு தெரியும். அந்த வீட்ல அத்தினி பொட்ட பசங்க இருந்தும் கஷ்டப்பட்டு அவங்க எடுத்துன்னு வந்து வாடகை கொடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு அசிங்கனாலும் தெரியாது. பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னாலும் தெரியாது. எங்கேயாவது போயிட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணணும்ட்டு நீங்க இருந்தீங்கன்னு நினைச்சுங்க. அவங்க உங்கள அசிங்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா நீங்க தான் சம்பளம் இல்லாத இந்த வீட்ல இருக்கிறீங்கன்ட்டு அவங்க கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் சித்தப்பா. அன்னும்போது ரொம்ப கோவமா ஆயிட்டு விஜயோட சித்தப்பா முறுக்கின்னு போயிடுவாரு. அப்ப விஜய் வந்து அவங்க சித்தி கிட்ட வந்து சாரி கேட்பார். சித்தி நான் எதுவுமே எதிர்த்து கேட்க கூடாதுன்னு பண்றேன். ஆனா சித்தப்பா வந்து என்னை கேள்வி கேட்க வச்சிடுறாருன்ட்டு. அப்படியே விஜய் வந்து வேற மாதிரி பேசுறாரு.